ஹாய் சிட்டீஸ், பிரைஸ் த லார்ட். இன்றைக்கி நம்ம வேதாகமத்தில் இருந்து கதைகள் பார்க்க போகிறோம். முதல் கதையான ஆதாம் ஏவாளுடைய கதைகள். ஆதாம் ஏவாள் எப்படி உருவாக்குனாங்கன்னு உங்களுக்கு தெரியுமா? தேவன் முதலாவது பூமியை உண்டாக்கினார், வானத்தையும் பூமியும் உண்டாக்கினார். அதில் அவர் வெட்டாந்தரையை உருவாக்கினார். தண்ணீர்கள் எல்லாம் ஒரே இடத்தில் சேர கடவதென்று சொன்னார். வானத்திலே நட்சத்திரங்களையும் சூரியனையும் சந்திரனையும் உருவாக்கினார். செடிகள், பழங்கள், கொடிகள், விலங்குகள் எல்லாவற்றையும் படைத்தார். தேவன் மனிதனை களிமண்ணினால் உருவாக்கினார். அவருக்கு ஆதாம் என்று பெயரிட்டார். ஏவாளை ஆதாமின் விலா எலும்பிலிருந்து உருவாக்கினார். தேவன் இப்படியாக ஏதேன் என்ற தோட்டத்தில் இவைகள் எல்லாவற்றையும் உருவாக்கி கொடுத்தார். ஆணையும் பெண்ணையும் உருவாக்கி அந்த தோட்டத்தை பண்படுத்த சொன்னார். ஆனால் தேவன் அவர்களுக்கு ஒரு பரீட்சையும் வைத்திருந்தார். அந்த இடத்தில் ஒரு நன்மை தீமை அறியத்தக்க ஒரு மரம் இருந்தது. அதில் இருக்கிற கனிகளை யாரும் புசிக்க வேண்டாம் என்று தேவன் கூறியிருந்தார். ஆனால் ஏவாள் சர்ப்பத்தினால் வஞ்சிக்கப்பட்டு அந்த பழத்தை சாப்பிட்டாள். அதன் சாப்பிட்டு தன் கணவனான ஆதாமுக்கும் கொடுத்தாள். அவனும் சாப்பிட்டான். சாப்பிட்டு இருவருடைய கண்களும் திறக்கப்பட்டு தாங்கள் நிர்வாணிகளாக இருக்கிறதை அறிந்தார்கள். பிற்பாடு தேவன் அவர்களிடத்தில் பேசுவதற்கு வரும்போது தேவன் அவரை கண்டுவிடுவார்களோ என்று சொல்லி அந்த ஆதாமும் ஏவாளும் செடிகளுக்கு பின்பதாக ஒளிந்து கொண்டார்கள். தேவன் அவர்களை, நீங்கள் நிர்வாணிகள் என்று யார் சொன்னார்? நான் சாப்பிட வேண்டாம் என்று சொன்னதை நீங்கள் சாப்பிட்டீர்களா என்று கேட்டார்கள். அதற்கு ஆதாம், ஆமாம், நீர் கொடுத்த இந்த பெண்ணான ஏவாள் கொடுத்தால் நான் சாப்பிட்டேன் என்று சொன்னான். ஏவாள், பாம்பு என்னை வஞ்சித்தது, நான் சாப்பிட்டேன் என்று சொன்னாள். இப்படியாக ஜனங்களை, கர்த்தர் நமக்கு ஒரு காரியத்தை கர்த்தர் நமக்கு சொல்லியிருக்க அந்த காரியத்தை நாம் கவனித்து அதில் உண்மையாக ஒழுங்காக வாழ்ந்து கொண்டிருக்கும் போது சில நபர்கள் தேவன் என்னிடத்தில் சொன்னார், நீங்கள் இப்படி செய்யுங்கள், அதை மாற்றிக்கொள்ளுங்கள், நீங்கள் இதில் செய்யலாம் வேண்டாம் என்று மாற்றி சொல்வார்கள். அப்போது நீங்கள் என்ன செய்ய வேண்டும்? பிள்ளைகளே, நீங்கள் கர்த்தரிடத்தில் தான் கேட்க வேண்டும். அப்படியாய் கர்த்தரிடத்தில் போய், தேவனே, இது எனக்கு சரியானதா? நான் இதை செய்யலாமா? நீர் செய்ய வேண்டாம் என்று சொல்லியிருந்தீரே என்று தேவனிடத்தில் கேட்க வேண்டும்.